என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. பத்தாவது பாட்டுன்னு நான் குடிக்க அண்டால கொண்டாச்சி சடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா எப்பசி நான் தண்ணிக்க ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிரும் பாடுனுக்கு போஸ்டர் ரெடி அண்டா ரெடி கொண்டாடி கொளுத்தனண்டி போஸ்டர் ரெடி, அண்ணன் ரெடி. தளபதி விஜயோட அரசியல் கட்சியை பத்தி இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் போட்டோவோட இப்போ அந்த கட்சியை பத்தின அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அன்பான தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே என் பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கும் போதே விஜய் சாரோட வாய்ஸ்ல தாங்க எங்களுக்கு கேக்குதே. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல வருஷமா எங்களால முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இருப்பினும் பாத்தீங்கன்னா முழுமையா சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு ஒரு தன்னார்வ அமைப்புனால மட்டும் இயலாத காரியம். அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மத பேதம் இல்லாம தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. ரொம்ப முக்கியமா அத்தகைய அரசியல் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை மக்களுடைய சக்தியால சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க.